இந்த சாட்சியில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.14 தான். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேர்மில் மட்டும் மாற்றி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டாவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபான்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து என்னென்னா கீழே இருக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் பார்க்கணும். ஸோ 3 இஸ் காமனாக இருக்குது, பட்டு பீட்டா இருக்குது ஆல்ஃபா இல்லை, அங்கே ஆல்ஃபா இருக்குது பீட்டா இல்லை. ஸோ ஆல்ஃபா பீட்டாவை நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஸோ the LCM is 3 alpha beta. ஸோ பீட்டா இருக்க இடத்துல ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 3 ஆல்ஃபா இருக்குது. ஸோ பீட்டா இல்லாதனால பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டான்னு வந்திருக்குது. இப்போ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதில் எல்லா டேர்மையும் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டான்னு மாற்றியாச்சு. ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த சம்மும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருங்கிறது தான் எல்சிஎம். ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியது பீட்டா, இங்கே ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், அது ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.